பராசக்தி படத்துல வந்து 1965 நீதிபதி வந்து காங்கிரஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லி பராசக்தி படத்துல காட்டிட்டாங்க. அந்த படக்குழு வந்து மோடியோட பொது விளம்பரத்துல டெல்லியில காமிட்டாங்க. சொல்லிட்டேனே, அதான் சட்ட முதல்ல சொல்லிட்டேனே, பராசக்தி குழு சங்கி குழுவோட பொங்கல் கொண்டாடினாங்கன்னு. அது கொண்டாடினது உண்மை. அவங்களை பொறுத்த மட்டும் அந்த சங்கிகள் கூட்டம் வந்து தமிழ்நாட்டுல தவறான ஒரு அரசியலை பண்ண விரும்புது. அதற்கு இவர்கள் துணை பெறக்கூடாது. சகோதரர் சிவகார்த்திகேயன் போன்றவர்களும் ஜெயம் ரவி போன்றவர்களும் இதற்கு துணை பெருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது, நடிகர்களா இருக்கும் போது எல் முருகன் போன்றவர்கள் அமைச்சர்களா இருக்கிறவர்கள் நடிகர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் கட்ட முடியாது. அது அவர்களுடைய சூழ்நிலை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசியல் செய்வது என்பது பாஜகவினுடைய வெறும் சினிமா நடிகர்களை மிரட்டி கூட்டி வந்து இது மாதிரி அரசியல் செய்வது என்பது பாஜகவினுடைய ரத்தத்துல ஓடுனது. மக்கள் தான் முடிவு வரணும். தேர்தல் ஆணையம் எந்த ஒரு ரெஜிஸ்டர் கட்சியா இருந்தாலும் சின்னம் கொடுக்கறது வாடிக்கை. இந்த சின்னங்கள் பல பேருக்கும் பல தடவை சின்னம் வந்திருக்கு. டார்ச் லைட் போன தடவை டார்ச் லைட் வந்துச்சு, டார்ச் லைட் இருக்கு. அது மாதிரி பல கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்கறது புது கட்சி, அதனால உத்வேகம் இருக்கு. சின்னம் அவங்க கேட்ட சின்னத்துல முதல் சின்னத்தை கொடுத்துட்டாங்கிறதுனாலையும் அவர்களுக்கு நடுவுல சின்னத்துல நிலை பண்றாங்கிறதுனால ஒரு ஏக்கம் இருந்தது. அதனுடைய வாயிலாக இப்பொழுது அவர்கள் சட்ட போராட்டம் செய்து இதை பெற முயற்சி செய்யும் பொழுது இதை கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் முக்கியமே ஒழிய நான் ஏத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்க தலைமையிட்ட அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் அருமை தலைவர் கார்கே மீதும் முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கேன். அவர்கள் கூட்டத்துல சொன்னது என்னன்னா, நீங்க சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் நேரம் என்கிட்ட சொல்லிருங்க. 39 பேரையும் தனியா உட்கார்ந்து கூட்டமா பேசல. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த பேச்சுக்களை பொது இடங்கள்ல பேச வேணாம், நீங்க எதெல்லாம் பேச பண்ணிக்கிறீங்களோ அதை நாங்க உட்கார்ந்து நாங்க 4 பேர் மட்டும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அருமை தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் கிரீஷோடங்கர் அவர்கள் 4 பேர் மட்டும் உட்கார்ந்து ஒவ்வொருவங்களா கூப்பிட்டு பேசினாங்க. அதனால என்னுடைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கேன். அவர்களை தவிர வேற யாருக்கும் சொல்றது நியாயம் இருக்காது. உங்களுக்கு சொல்றதுங்கிறது அவர்கள்ட்ட வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வாக்கு தவறுறது சரியா இருக்காது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை ஏற்று நடக்கின்ற ஒரு சாதாரண காங்கிரஸ் கட்சி தொண்டன், உண்மையான காங்கிரஸ்காரர் என்னை பொறுத்த மட்டும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் எங்களை பொறுத்த மட்டும் 39 பேரும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் சொல்லியிருப்போம் உள்ள தலைவர்கள்ட்ட. என்றால் அவர்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக கேட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு. அது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நல்ல முடிவு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முடிவாக. அவர்கிட்ட கேட்கணும், நீங்க இல்ல அவர்கிட்ட கேட்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், விசில பத்தி என்னுடைய கருத்து சொல்லிட்டேன். கடந்த 2 ஆண்டுகளாவே ஆளுநர் இந்த வியாதி இந்த வியாதி இருக்குல்ல, இந்த ரவிக்கு வந்த வியாதி அப்படியே கேரளா கொட்டிருச்சு. கேரளாவை கொட்டி அந்த வியாதி கேரளால இருக்க ஆளுநருக்கும் பரவிருச்சு. கேரளால ஆளுநருக்கு பரவின வியாதி பெங்களூர்ல இருக்க ஆளுநருக்கும் பரவிருச்சு. இது வந்து ஒரு தொற்று நோயா இருக்கு. இந்த தொற்று நோய்க்கு ஒரு ஆன்டி வைரஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் பாராளுமன்றத்துல குரல் கொடுப்போம். இந்த ஆன்டி வைரஸ் இவர்களை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட ஆளுநர் பதவியை கொச்சைப்படுத்துகின்ற இவர்களுடைய நடவடிக்கைகளால களங்கம் விளைவிக்கிறாங்க. ரவி போன்றவர்கள் தொடர்ந்து 3-4 வருஷமா அசம்பிளிக்கு வர வேண்டியது வந்துட்டு பாட்டு போடல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறது, இதே வேலையா பாக்குறது 3 வருஷமா நடந்துச்சு. 4வது வருஷம் இப்ப நடத்தினாரு. கேரளாவில் நடத்திருக்காங்க, அடுத்து உடனே கர்நாடகா நடத்திருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதற்காக பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அவசியம் இந்தியா கூட்டணி சார்பாக குரல் கொடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.